பிறந்த நாளும் செய்கிறவையில் இன்றைக்கு தான் நாங்கள் அண்ணாவுக்கு கேக் கொடுக்க போகிறோம்னு சின்ன கவலை என் பிள்ளைக்கு ஊசி ஊற்றி ஏற்றி பிள்ளைக்கு ஏலாம் போச்சு இழுத்து நடக்கிற காலை வந்துட்டு மகனையும் கூட்டிகிட்டு வந்து கேக்கும் கொண்டு வந்தா என்னென்ன கேம் வந்து மகனுக்கு வந்துட்டு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது திருப்பியும் வந்து உதவிகள் எல்லாம் போய் வந்து பிரச்சனை எடுக்க போறியோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு அம்மா ஒரு பக்கத்தால் அதே நேரம் அப்பா ஒரு பக்கத்தால் சொல்கிறோம் அம்மா அண்ணா அம்மா மாமிடி போகணும் அடி எங்களை கேட்க இவங்களுக்கு இவ்வளவு காசை வந்துட்டு கொடுத்து போட்டு நம்ம அதை அவங்கள்ட்ட திருப்பி வாங்கவும் முடியாது. உண்மையிலேயே ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் அப்படி ஒரு காரியத்தை கடைசி செய்ய மாட்டாங்க. ஏழைகளுக்குன்னு சொல்லி வந்த பணம் என்ன எங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கத்தாலையும் வரையிலன்னு சொன்னால் கூட பரவாயில்லை, எங்களுக்குன்னு சொல்லி கடவுள் ஆசீர்வாதத்தால் நல்ல ஒரு வருமானம் இருக்குது. என்ன ஓட்டு தான் 3 3 திடீரெண்டு நான் வீட்டில் மூச்சு கிச்சு வந்தால் வந்து ஆட்டு தான் பிடிச்சி கொண்டு வரலாம் சாமத்தில் இருந்தாலும் கேட்டேன். வீடியோ நீ செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டும் பரவாயில்ல, ஆக்கள் பார்த்தாலும் பரவாயில்ல, பார்க்காட்டும் பரவாயில்ல, இந்த உதவி என்ற ஒன்று மட்டும் நீ வந்துட்டு தயவு செய்ய போகாத. 6-20,000 வந்து உங்களுக்கு இப்போ ஆட்டோ காசுக்கே காணாது. அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பாடு கடையில் நான் கடன் பண்ணுவேன். அம்மாவோட மகனுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா அந்த வயிறெல்லாம் எடுத்த ஒரு டைமில் அப்போ அப்படி வந்து பஸ்ஸில் எல்லாம் கொண்டு போகிறன்றது வந்து சரியான ஒரு டிஃபிகல்ட். நீங்கள் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் தடிமைன்னு சொல்லி வந்தாலே வந்து டக்குன்னு இவ்வளோ அப்செட் ஆகும் கொள்ளுவோம்னு சொல்லி பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 11 வயசுலேருந்து 24 வயசு மட்டும் வந்துட்டு அவற்றை உடம்பில் என்ன சொல்கிறது ஊசி குத்தாத இடமே இல்லை வந்து டயாலிசிஸ் செய்ததுக்கு வந்து. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ வந்து இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். இன்றைக்கு வந்து நேரம் ஒரு 9 மணி இருக்கும். வந்து காலையில் நாங்கள் எழும்பும்போது அம்மா வந்துட்டு தெரியும் உங்களுக்கு, அம்மா எங்களோட வீடியோவில் நாங்கள் நிறைய இதில் வந்துட்டு காட்டியிருக்கோம் அண்ட் வந்துட்டு நிறைய உதவிகள் வந்துட்டு செஞ்சுருக்கோம். அப்போ வந்துட்டு காலையில் வந்துட்டு மகனையும் கூட்டிக் கொண்டு கேக்கும் கொண்டு வந்தால் என்னென்ன கேம் வந்து மகனுக்கு வந்துட்டு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்துட்டு அவர் வந்து கேட்கும் வந்து நாங்கள் விஷ் பண்ணி விட்டுட்டு அவருக்குன்ற இது நம்ம வந்துட்டு டயாலிசிஸ் ஆகும். அப்போ 24வது வயசு பிறந்தநாள் அன்றைக்குமே வந்து டயாலிசிஸ் கிட்டத்தட்ட 11 வயசா 13 வயசுலையா வந்தது வருத்தம் மகனுக்கு. 11 வயசில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக வந்து தம்பி வந்துட்டு டயாலிசிஸ் செஞ்சு கொண்டே இருக்கிறார். அதுவும் இன்றைய தினம் பிறந்தநாள் அன்றைய கூட வந்துட்டு டயாலிசிஸ் செய்ய போகிறார் அப்படின்றது வந்து சரியான மன அழுத்தத்துக்குரிய விஷயம். ரைட், அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோ எதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னமே வந்து நான் யூரோப்பாவில் வந்து டைமில் நினைக்கிறேன் வந்து வீடியோ ஒன்று போட்டு அதில் வந்து சேர்ந்த காசு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 1,89,000 சம்திங் கொடுத்து மாதாந்த உதவியாக வந்துட்டு 20,000 வந்துட்டு 5 மாதத்துக்கு நாங்கள் தாரோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த 5 மாதத்தில் நான் நினைக்கிறேன் எத்தனை மாதம் தந்தாச்சு, 2 மாதமோ 3 மாதமோ கொப்பியை பார்த்தா தான் தெரியும். 3 மாதம். சரி 3 மாதம், சரி 2 மாதம் 3 மாதம் இதை வச்சுக்கொள்ளுங்க. அந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கே வந்து. அப்போ நாங்கள் ஒவ்வொரு 17ஆம் தேதியும் வந்து அம்மாவுக்கு அந்த 20,000 ரூபா மாதாந்த உதவி வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போ அதை வந்து அம்மா அக்கௌண்ட்டுக்கு போடணும்னு சொல்லி தானே வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்தானே ஒவ்வொரு 17ஆம் தேதியும் வந்துட்டு ஆள் வந்து வாங்குவாள். அப்போ போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கா 10ஆம் தேதியோ சம்திங் வரையே வந்து நான் வந்து சொல்லிவிட்டது இல்லைம்மா இன்னும் 7 நாள் இருக்குது, நீங்கள் போயிட்டு 17ஆம் தேதி வாங்கணுன்னு சொன்னேன். இப்போ எனக்கு கொடுத்து விடுறது பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னால் இப்போ ஏர்லியாக கொடுத்தவன்னு சொன்னால் இப்போ கொடுத்த காசையை வந்து ஒரு கொஞ்சம் நாளில் செலவழிச்சிட்டு வராங்கன்னு சொன்னால் இன்னும் நாள் கூடும்போது சரியாக கஷ்டப்படுவாங்க தானே. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கம்மா 17ஆம் தேதி, அப்போ தான் எனக்குமே ஓகே இருக்குமாம்மா குருணைக்காரங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை நான் அனுப்பினேன். அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 7ஆம் தேதி ஏன்னா இன்றைக்கு 7ஆம் தேதி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து மகனை வந்துட்டு விஷ் பண்ணி மகன் வந்துட்டு இப்போ டயாலிசிஸ் செய்ய போயிட்டார். அப்போ அம்மா சொன்னால் நீ இப்போ நான் வந்துட்டு கதைச்சிட்டு வரேன். அப்போ நான் வந்து கேட்டேன் வந்து என்ன கதைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க கொஞ்சம் வந்து யோசித்து போட்டு அந்த மாத காசை தாங்கணும் எனக்கு ஏன்னு சொன்னால் நான் வந்து யாழ்ப்பாணம் எல்லாம் போகணும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு மகனுக்கு பிறந்தநாள் வரானே, இப்போ நாங்கள் வந்து போன முறை சொன்ன மாதிரி சொல்லவே இல்லாது. அப்போ நான் வந்து சொன்னேன் சரி அம்மா இருங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கும் நாங்கள் ஒரு கால்
உங்களுக்கு அந்த காசு தர்றாக்களும் சேம் டைம் உங்களை அந்த பார்த்தவங்களுக்கும் நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுப்போம். எப்படின்னு சொன்னால் அம்மா வந்து இப்படி வந்து காசை கொஞ்சம் வேலியாக கேட்குறான்னு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் மாதம் கூட வந்து நாங்கள் 1,89,900 கொடுத்து போட்டு சொன்னாங்க. நீங்கள் இதே ஒரு 5-10 பிரித்து வந்து நீங்கள் கனகாலத்துக்கு வச்சுருக்கலாம். அப்போ நாங்கள் தர 20,000 உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கொஞ்ச நாளே அதை வந்துட்டு செலவழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அப்படி இப்படியெல்லாம் தேவைகள் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இதுலேருந்து நாங்கள் அந்த கன்க்ளூஷனை ஒன்று எடுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருமானம் அதிகரித்தா செலவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ அம்மாட்ட நாங்கள் 1,89,900 கொடுக்க கூட நான் நினைச்ச விஷயம் வந்து இது ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அது வந்துட்டு அதை ஏதோ ஒரு வகையில் முடிச்சுட்டு வந்துட்டா. அப்போ இன்றைக்கு வந்துட்டு இன்னும் 17ஆம் தேதிக்கு வந்துட்டு இன்னும் 10 நாள் இருக்குது. அப்போ இன்றைக்கு 7ஆம் தேதி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 10 நாள் ஏர்லியாகவே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 30 நாள் சொன்னால் 20 நாளில் நாங்கள் போன முறை கொடுத்த காசை அதில் வந்து செலவழிச்சிட்டு வந்துட்டா. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்த 17ஆம் தேதிக்கு இன்னும் 40 நாள் இருக்குது. ஆனால் இன்னும் 40 நாள் இருக்குது அப்படி தானே? அப்போ 40 நாள் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ போன முறை கொடுத்த காசை 20 நாளில் செலவழிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம்னு சொல்லி இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு தர தயார். ஆனால் இனி இந்த 20,000 இன்னும் பெறப்போகிற 40 நாளைக்கு நீங்கள் சமாளிக்கணும். அப்போ அடுத்த 17ஆம் தேதி என்று சொல்லிக்கூட நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும். அதுக்காண்டித்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 17 வாங்கம்மா, நான் வந்து உங்களோட காசை நான் எதுவுமே செய்ய போதில்லை, நான் தரலாம் அப்படின்ட்டு. எனக்கு அது விளங்குது. அதான் இப்போ ஏதோ மற்ற வழிகள்லையும் பார்க்கணும். இப்போ அம்மா சொல்கிறத பார்த்தா இப்போ முழு பொறுப்பு நாங்கள் தான் ஏற்கணும்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்ட்டு இல்லைம்மா, எங்களால் முடிஞ்சதை தான் நான் செய்கிறேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவோ தடங்கள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னும் நான் வந்து கதைச்சிருந்தேன், ஹெல்ப்பிங் வந்துட்டு திருப்ப செய்யலாம், இன்னும் ஐடியாவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆரம்பித்தா நேற்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு தற்கொலை ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. ஓகே, அதை விடுவோம். அது இருக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே நேரம் அம்மா ஒரு பக்கத்தால் என்ன சொல்கிறது, திருப்பியும் வந்து உதலுக்கு எல்லாம் போய் வந்து பிரச்சனை எடுக்க போறியோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு அம்மா ஒரு பக்கத்தால், அதே நேரம் அப்பா ஒரு பக்கத்தால் செஞ்சதெல்லாம் காணும் தம்பியா, அதெல்லாம் வேண்டாம், ஏதோ வந்து உதவி செய்கிறதால மட்டும் வந்துட்டு அவங்க எல்லாம் உனக்கு நன்மையாக இல்லாட்டி நன்றிக்கிற நான் இருக்கே போகிறாங்க இல்லை தானே. அதே நேரம் வந்துட்டு வீடியோ நீ செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டும் பரவாயில்ல, ஆக்கள் பார்த்தாலும் பரவாயில்ல, பார்க்காட்டும் பரவாயில்ல, இந்த உதவி என்ற ஒன்று மட்டும் நீ வந்துட்டு தயவு செய்ய போகாத, என்ன செஞ்சாலும் உனக்கு நன்மை என்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறது, நேற்றைய தினம் கூட வந்து ஒரு இடத்துல போன இடத்துல வந்து ஒரு ஆள் காய்ச்ச கதை கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேற்றைய தினம் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்திருந்தால், அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு அம்மா ஒரு ஆள் காலையில் கால் பண்ணி தம்பி இப்படி நீங்கள் திருப்ப உதவி செய்ய போகிறீங்களான்னு கேள்விப்பட்டோம், சந்தோஷம், எங்களுக்கும் செய்வீங்களா அப்படின்னு கேட்க நான் வந்து சொன்னேன், செய்யலாமம்மா, ஆனால் கொஞ்சம் தடங்களாக இருக்குது. என்ன சொல்கிறது, அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது, அப்பாவுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஸோ எல்லாரையும் தாண்டி நான் அவர்கிட்ட சொல்லும் சில விஷயம் முடிவெடுத்தால் நான் கேட்க மாட்டேன். ஆனால் என்ன சொல்கிறது, ஏற்கனவே பட்டதால் நான் அவங்களுக்கு வேதனைப்பட்டதாக சொல்கிறாங்க. நாங்கள் கூட உள்ளுக்கு இருந்தாங்க, ஓகே நாங்கள் கவலைப்பட்ட ஒரு பக்கம், ஆனால் அவங்க வெளியில் இருந்து நிறையவே கவலைப்பட்டிருப்பாங்க. அப்போ அதாலையும் வந்து அதுகளையும் யோசிக்க வேண்டி இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து இறுக்கிட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து. அப்போ நாங்கள் இனி வந்து எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு லீகலாக வந்து அதை கொண்டு போகிறதுமே நல்ல. ஈவன் நான் அன்றைக்கு சொன்ன விஷயம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ நாங்கள் அந்த காசை வந்து வாங்கி கொடுக்காம அந்த உரிய தரப்பினருக்கு வந்து நாங்கள் அனுப்புகிறது, அதுவுமே அது ஒரு நல்ல விஷயம். அதாவது இப்போ ஏழை மக்களுக்குன்னு சொல்லி வர்ற ஒரு ஃபண்டில் வந்துட்டு இப்போ ஈவன் கவர்மெண்ட் கூட வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஆளுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லி ஒரு ஆக்கள் காசு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு பறிக்க போகிறதோ அதில் வந்துட்டு டேக்ஸ் அடிக்க போகிறதோ இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் சொல்கிறேன் சொன்னால் இப்போ ஒரு எக்ஸம்ஷன் ஒன்று இருக்கும் தானே வந்து. ஸோ அந்த மாதிரிக்கு நான் நினைக்கிறேன் அப்படி செய்யலாம்னு தான் நான் வந்து நினைச்சது. சேம் டைம் நேற்று நம்ம ஒரு அட்வைஸ் ஒன்று நாங்கள் எடுத்துருந்தோம், என்ன மாதிரி இதை வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வந்து செஞ்சு போகிறோன்னு சொன்னால் அது இந்த மாதிரி அதை எப்படி வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்குறப்ப வந்து அதுலேயும் வந்து அவங்க சொன்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நார்மலாக வந்து ஓகே நீங்கள் செய்யலாம், ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒரு நிறுவனமாக நீங்கள் பதிவு செஞ்சாலுமே அந்த
நிறுவனத்துக்குன்னு சொல்லி ஒரு வரி கட்டணும்னு சொல்லி நான் கடந்த காலங்களில் கூட வந்துட்டு கேட்டேன். நேற்று மறுபடியும் கேட்டேன். அப்போ கேட்கக்குள்ளே கூட நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வீதம் வந்து டேக்ஸ் கட்டணும்னு சொல்லக்குள்ள அது நல்ல விஷயம். இப்போ அரசாங்கத்துக்கு கட்டுறது நல்ல விஷயங்கிற நாட்டுக்கு கட்டுறது நல்ல விஷயம். அப்போ கடந்த காலத்தில் கூட நான் யோசித்தேன் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம பதிவு செஞ்சு தான் எங்களோட உண்மையான நேர்மையான தன்மையை காட்டணும் இல்லை. நான் உண்மையிலேயே ஒரு அலம்பரம் அனுப்பி நாங்கள் அலம்பரத்தை தான் கொண்டு போய் கொடுத்துறாங்க. இந்த அம்மா கூட யாரெல்லாம் நம்ம எவ்வளோ அனுப்பினாங்களோ அதை அப்படியே நாங்கள் அம்மாட்ட கொடுத்துறாங்க. இப்போ கூட 5 மாதத்துக்கு வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு அனுப்பியிருந்தார். வந்து எனக்கு தெரியும், டீட்டெயில் தெரியும் சொல்லக்கூடாது. நான் நினைக்கிறேன் வந்து ஒரு அண்ணாவோ ஒரு அக்காவோ தெரியல, யாரும் வந்து அனுப்பியிருந்தவங்க வந்துட்டு 5 மாதத்துக்கு. அப்போ அந்த காசை நாங்களே இப்போ 5 மாதத்துக்கு பிரித்து வந்துட்டு இப்போ அம்மா கொடுத்து கொண்டிருக்கோம். அதே நேரம் முதல் அனுப்பின காசையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து 1,89,000 வந்துட்டு கொடுத்துருந்தோம். இப்போ இதுவே வந்துட்டு ஒரு டேக்ஸ் ஒன்று போய்க்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தொகையில் ஒரு டேக்ஸ் ஒன்று டிடெக்ட் ஆகித்தான் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வரும். அப்போ நான் உண்மையிலே அதை என்ன சொல்கிறேன், அவைக்குன்னு வர்ற காசில் அப்படி கழிச்சு கொடுக்கக்கூடாது. ஈவன் நாங்கள் எங்களுக்கு கூட ஒரு போக்குவரத்து செலவு கண்டோ எங்களோட செலவுகளுக்கு கண்டோ நாங்கள் எந்த ஒரு இதையுமே வந்து அந்த அனுப்புகிறவங்களோட காசில் வந்துட்டு இவங்க கொடுக்க சொல்கிறதுலேருந்து நாங்கள் ஒரு நாளும் எடுத்ததே இல்லை வந்து. ஆனால் யாரும் எப்படியும் வந்து கதைக்கலாம், என்னதான் கதைச்சாலுமே அதுக்கு நான் வந்து ஒத்து போகிறது இல்லை வந்து என்ன சொன்னால் நாங்கள் அப்படி வந்து செஞ்சதில்லை. ஆனால் எங்களுக்கு வந்து வருமானம் கிடைச்சிருக்கு. அதே நேரம் வந்து மக்களுமே எங்களுக்கு ஆதரவு தந்துருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ இப்படி இருக்கக்குள்ள வந்து ஓகே, அதை வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு லீகலான எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல ஒரு வழியில் கொண்டு போகலாம். அதாவது வந்து இவங்களெல்லாம் சொல்கிற மாதிரிக்கு எந்த ஒரு விதத்துலேயும் அந்த பணத்தை நாங்கள் நேரடியாக கையாளாத விதத்தில் வந்து அவங்களுக்கு போய் சேரக்கூடிய மாதிரிக்கு ஜஸ்ட் ஒரு இவங்களை அதாவது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இப்படியான ஒரு பிரச்சனையோட கஷ்டத்தோடு ஒருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்றத காட்டி விடுறது மட்டுமா தான் எங்களோட ஒரு வேலையாக இருக்குமே தவிர வந்துட்டு அதை வந்து நம்ம இடையில நின்று வாங்கி கொடுக்குற வேலையை கூட நாங்கள் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சிருந்தோம். காரணம் என்னன்னு சொன்னால் வரக்கூடிய லீகல் இஷ்யூ அதுகளையும் தவிர்க்கணும்னு சொல்லியும் அதே நேரம் பொறாமை கொண்டவர்கள் சொல்கிற அந்த விமர்சனங்களையும் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் அப்படி ஒரு முடிவை வந்துட்டு எடுத்திருந்தோம். ஸோ வந்துட்டு அதுக்கான முயற்சிகளில் வந்துட்டு ஈடுபடுறோம். அது வந்துட்டு ஓகே ஆகும் அப்படின்னு சொன்னால் காலப்போக்கில் நாங்கள் அப்படியான விஷயங்கள் கூட வந்துட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அம்மாவோட பிரச்சனைக்குள்ளே வரோம். இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு 20,000 ரூபா கொடுத்துவிட அம்மா 20 நாளில் செலவழிச்சிட்டு வர. அது வந்து உண்மையிலே இப்போ 20,000 வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இப்போத்த நிலைமையில் அது ஒரு பெரிய ஒரு பெருமதியான பணம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் நாளாந்த வாழ்க்கை தேவையோட ஒப்படைக்குள்ள வந்துட்டு ஒரு நாளைக்கு செலவுக்கே நியாயமாக முடியும், சாப்பாடு செலவுக்கு. அப்போ அப்படி இருக்கக்குள்ளே வந்துட்டு இப்போ மகனை வந்துட்டு டயாலிசிஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவர் வந்து பஸ்ஸில் எல்லாம் போக மாட்டார். சரியான கஷ்டம், 2 கிட்னியும் இல்லாமல் வயிறு வந்துட்டு சரியாக பெருத்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அது என்ன சொல்கிற ஒரு நிறைய மாத கர்ப்பிணியோரால் வந்து பஸ்ஸில் வந்துட்டு யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு அம்மாவோட மகனுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியா அந்த வயிறெல்லாம் பெருத்த ஒரு டைமில் அப்போ அப்படி வந்து பஸ்ஸில் எல்லாம் கொண்டு போகிறன்றது வந்து சரியான ஒரு டிஃபிகல்ட். அப்போ வந்து அதாவது ஆட்டோவில் வந்து கொண்டு போவாங்க. அப்போ கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குமே வந்து 2,000 3,000 சொல்லி காசு தேவையாம். ஒரு கிழமையில் 3,000 ஒரு கிழமையில் 3,000 திங்கடம் புதனம் பள்ளி ஒரு கிழமையில் எத்தனை நாள்? எனக்கு 7 நாள். 7 நாள் 3 நாள் அப்போ கொண்டு போகிறீங்க. ஓகே 2,000 3 நாள் என்ன ஒரு நாளைக்கு 2,000 3,000 கட்டு நாங்கள் கதைச்சி தான் போய் வாட்டு பாருங்க. இப்போ எங்கே பலாலிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கா வண்டியிலேருந்து வராதுக்கு 2,000 மட்டடம் 3,000 கட்டு வேறு உள்ளுக்கால போகிற முடியும் உடுப்புட்டி வண்டாங்க கடவுளே. அப்போ ஒரு கிழமைக்கு 6,000 4 கிழமையும் செய்தா ஒரு மாதம் ஃபுல்லாக செய்தா ஒரு பாடுங்கிறாங்க. அப்போ 24,000 சொன்னால் கஷ்டமேடாப்பா. என்ன செய்கிறது? இது இந்த காட்டை காசு முடிக்க இப்போ இந்த காசு எல்லாம் கொண்டு வரோம். என்னண்டு இந்த இது முடிக்கவங்க மேலே 3,000 இந்த காசு எல்லாம் இதை கொண்டு வரோம். என்ன செய்வோம்? இப்போ நாங்கள் தார 20,000 வந்து உங்களுக்கு இப்போ ஆட்டோ காசுக்கே காணாது. அப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் அதுதான் சாப்பாடு கடையில் நாங்கள் கடன் பண்ணுறோம். அப்புறம் கடையில் என்ன கொடுக்குறாரு? கடையில் கடன் தாங்க இந்த காசு வந்தால் கொடுக்குறோம். இந்த காசு கொடுக்குறது நிலம்பரி காசு கொடுத்தா கரண்ட் காசு கட்டி சாப்பாடு காசு. நிலம்பரி காசு எவ்வளோ வரும் உங்களுக்கு? 17,000. மற்றது வந்து தம்பிக்கும் ஒரு பேமெண்ட் வருமே இல்லை இப்படி இந்த வருத்தத்துக்கு கொடுப்பாங்களா? ஒரு 5,000 இப்படி கொடுப்பாங்க. மற்றது உங்களோட அவர் வேலையை போகிற இல்லையா? தொடர்ந்து போயிடும் செய்ய போகிறோம். இப்போ நீங்களும் அதில் பக்கத்து அவரோட உதவியாக போகலாம். மகள் வந்து விட்டாலும் வீட்டு போயிடலாம், வேறு போயிடலாம்.
அதுதான் என்ன சொல்கிறது. இப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் நான் சொன்ன அண்ணா பற்றி புரியா சொல்லி ஒன்று கவலைப்பட ராத்திரி மகன் வீடியோ பார்த்து நேற்று. என்ன வீடியோ பார்த்து? வீடியோ சொன்னார் அம்மா அண்ணா புரியா சொல்லி அவர் எனக்கு ஆட சொல்லி சொன்னார் கவலையாக கிடக்கணும். நீங்கள் சும்மா இப்போ நான் காய்ச்சியாக கேட்டேன். இல்லை இல்லை மகனுக்கு மகன் சொன்னார் நேற்று. நான் உங்களை சொல்கிறேன். நேற்று சொன்னேன். ஒரே பார்க்குறவர் வீடியோ உங்களோட ஃபோன் நம்பர் பாடமே உங்களுக்கு. தம்பி இதில் விட கோப்பியில் இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்போம் இருக்கா நேற்று என்ன சொன்னீங்க அண்ணா பற்றி இருந்து கேளுங்க கூப்பிட்டு. சரி எடுத்து நான் ஃபோன் நம்பர் கிடக்குச்சு. ஃபோன் நம்பர் எடுத்து நான் ஃபோன் நம்பர் கிடக்க மாட்டேன் பெரியலாம். எனக்கு உண்மையிலே கவர் அவர் உங்களை பேர் தான் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த உண்மையிலே அந்த சிலர் பிடிக்காத விஷயங்கள்னு சொன்னால் இதுதான் என்னென்னா அந்த என்னை இறக்கம் பார்த்து கூட யாரும் போய் சொல்லக்கூடாது. எனக்கு அதுதான் பிடிக்காது. இப்போ அம்மா சொல்கிறாங்க மகன் வந்து விசாரித்தவராம், மகன் வந்து சொன்னவராம் இப்படி அண்ணா அப்படி குறகாய்க்கிறாங்க. இது வந்து நேற்று நடந்த விஷயத்தை நான் சொல்லலாம். இது நேற்று பர்சனலாக எனக்கு நடந்த விஷயம். குறகாய்ச்சலாம் கடந்த காலங்களில் கன காலத்துக்கு முன்னே நடந்த விஷயம் வந்து இப்போ நாங்கள் ஹெல்ப்பிங் செய்கிறதில்லை, எதுவும் செய்கிறதில்லை. அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, எங்களை இருக்கவங்கெல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே நேரம் வந்து என்ன சொல்கிறது எங்கள்கிட்ட அந்த உதவிகளை எதிர்பார்த்து இருந்த பலர் வந்து உண்மையிலே கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்கிறது, நல்லது செய்யவும் காலம் இல்லை. அதே தான் நேற்று அந்த நாங்கள் அந்த ஃப்ரெண்ட் படியோட நிற்க எங்கே வச்சது. இந்த உலகம் வந்து நல்லா இருந்தாலும் விடாது, அதே நேரம் கஷ்டமாக இருந்தாலும் விடாதுன்னு சொல்ல ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னாங்க. இந்த நம்பர் என்கிட்ட ஒன்றுமே இல்லைடாப்பா, ஆனால் இந்த ஊருக்கே நெருக்கோட கலைச்சிட்டாங்க. இந்த நம்பர் காட்டிக்குவா மேலே உள்ள இருக்கும். மேலே உள்ள அம்மாண்டு இருக்கு நம்பர். அம்மாண்டு உள்ள இருக்கும். அம்மாண்டு. அப்போ இப்போ மகன் என்ன சொன்னவர்? இல்லை நேற்று கதை கொண்டாண்டு நான் கவலைப்பட்டு கொண்டு நிற்கிறேன். ரெண்டு தான் கவலையாக கிடக்கு. உங்களுக்கு இன்னும் சொன்ன தான் கவலையாக கிடக்கேன். வேறு எதுவும் சொல்லி போடணும், உங்களை பற்றி என்ன சொல்லி போடணும் எனக்கு கவலையாக கிடக்குன்னு சொன்னேன். நேற்று எத்தனை மணிக்கு சொன்னவர்? எங்கோ நேற்று எத்தனை மணிக்கு சொன்னவர்? அவர் 12 மணி பகலா எனக்கு சொன்னவர். என்ன சொன்னவர்? உங்களுக்கு என்ன சொல்லி போடணும் அண்ணா கவலை தனக்கு அண்ணால் கவலையாக கிடக்கு, இப்படி உதவியும் செய்து அவருக்கு கவலையாக கிடக்கலாம் எனக்கு சொன்னேன். சரி சத்தமா கேட்போமா? இங்கே போனதான் வச்சுண்டு சின்ன பொண்ணு இல்லை சின்ன அவர் பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு மேலடக்கு 490. எங்கோ மேலடக்கு 490. அங்கே இருக்கோ இதுதானே அவங்க கிடைக்கும். அவளே தார என்னட்டே தான் நான் 11 ஆச்சு. சரி டயாலிசிஸ் செஞ்சோன்னு தான் எடுக்க மாட்டேன் சில அதான் வேண்டி போடணும் போகணும் சொல்ல மாட்டேன். அவையிட்டு தான் கொடுத்து வைக்கிறவருக்கு சில எடுக்க மாட்டேன், சில எடுப்பேன். பின்ன கேளுங்க 2 முடியும் எடுப்பேன். சில இப்போ தான் தண்ணி கொஞ்சம் கட்டு வச்சு பார்க்குறோம் கட்டு தான். சரி அவர் எடுக்கிற இதில் விடுவோம். சரி அம்மா சொல்கிறது உண்மை என்ன நாங்கள் நம்புவோம், அதில் பிரச்சனை இல்லை. அவரையும் கூட தானே சொல்லுவோம். அவர் எங்களை தாங்க வருஷத்துக்கு வர இந்த வர அப்புறம் வரையில. அப்போ என்னென்னா பாருங்க, அப்போ அம்மா வந்து இப்படி வந்துட்டா. அப்போ என்ன சொல்கிறது, இப்போ அம்மா கூட யாரும் வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இன்னும் ஒரு 2 மாதத்துல அம்மாவோட அந்த மாத காசு வந்துட்டு முடிஞ்சிடும். அப்போ உண்மையிலே வந்து இப்போ அம்மாவோட மகனை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சில பல வந்து யாரும் ஒரு விதமாக கதைக்கலாம், ஏன்னா இல்லாத வச்சு கூட உதவிகள் கேட்குறாங்க வாங்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்களோட நிலைமையில இருந்து பார்த்தால் தெரியும் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் தடிமைன்னு சொல்லி வந்தாலே வந்து டக்குண்டு இவ்வளோ அப்செட் ஆகும் கொள்ளுவோம்னு சொல்லி. இப்போ பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 11 வயசுலேருந்து 24 வயசு மட்டும் வந்துட்டு அவற்றை உடம்பில் என்ன சொல்கிறது ஊசி குத்தாத இடமே இல்லை வந்து டயாலிசிஸ் செய்கிறதுக்கு வந்து. அப்போ வந்து ஒரு உண்மையாக சொல்லுவோம்னு சொன்னால் ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி தான் அவற்றை வயிறு வந்து இருக்கும் வந்து. இப்போ கூட வந்து பிறந்த நாளுக்கு வந்து கேக் தந்துட்டு போகிறார், பார்க்க சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு செஞ்சு தான் இருக்கிறோம் வந்து. அப்போ அப்படி இருக்கக்குள்ளே இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து அவர்கிட்ட அந்த காசு முடிஞ்சிடும். மேபி அது எனக்கு அந்த போன வீடியோ பார்த்தா தான் தெரியும் வந்து அந்த ஹெல்ப், அந்த மந்த்லி ஹெல்ப்பை வந்து செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி. மேபி அந்த சுவிஸில் இருக்கிற பிள்ளையா இல்லாட்டி அந்த சுவிஸில் இருக்கிற அந்த பாண்டியன் அவர் சரியாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பார்த்தா தெரியும் வந்து. மேபி அவங்க செய்யக்கூடும், இல்லை வேறு யார் பண்ணாலும் நீங்கள் இவங்களுக்கு எதுவும் செய்ய விரும்பினா நீங்கள் என்னோட கான்டாக்ட் பண்ணி காய்ச்சிங்கன்னு சொன்னால் நான் இந்த ஃபோன் நம்பரை வந்து இதில் ஆட் பண்ணுறேன்.
கதைச்சிங்கன்னு சொன்னால் வந்துட்டு இவங்க பழைய ஆட்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இப்போ ஒரு ஆள் ஒரு 50 யூரோ 100 யூரோ அனுப்பினா கூட ஒரு 2 பேர் ஒரு 100 யூரோ அனுப்பினீங்கன்னு சொன்னால் ஒரு 3 மாத காசு வரும். அப்போ வந்தால் நாங்கள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல பக்கத்தாலையும் வந்து கரைச்சல் என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் வந்து கேள்வி கூட கேட்பாங்க. என்ன கொமெண்ட்ஸில் கூட தான் கேட்டிருந்தாங்க, என்னண்டாப்பா திடீர்னு இந்த வீடெல்லாம் அப்படி கட்டுறீங்க, எங்களுக்கும் சொல்லித்தாங்க நாங்களும் கட்டுவோம்னு சொன்னால் நான் சொல்கிறேன். வீடு வந்துட்டு மேசனாக்கெல்லாம் வந்து கட்டுறது இதை நான் யோகாண்டு சொல்லலை, சில நீங்கள் தெரியாத கட்டிங்க யாருக்காண்டி சொல்கிறேன். அதே நேரம் வந்து முயற்சியும் மூளையும் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு முன்னேறலாம். வந்து அதே நேரம் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கணும். ஆனால் நிறைய பிரச்சனைகள் தடைகள் வந்து வரும். அந்த மாற்றங்களில் வந்து அது எல்லாத்தையும் கடந்து போனால் ஏதோ ஒரு கட்டத்தை நாங்கள் வந்துட்டு வெற்றி அடையலாம். வெற்றியை அடைய போகிற அந்த கடைசி நிமிஷத்தில் கூட வந்துட்டு நீங்கள் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதிகம் பேர் வந்து அதை உருவாக்குவாங்க. அதையும் நாங்கள் தாண்டி போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு முயற்சியை மட்டும் விடலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு முன்னேறலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களெல்லாம் பிடிச்சி கேள்வி கேட்கும்போது தான் எங்களுக்கு உண்மையிலேயே சரியான கவலையாக இருக்கும். வந்து என்னென்று இது வந்தது அது வந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது உண்மையிலே வந்து இன்றைக்கு நாட்டில் இவ்வளோ என்ன சொல்கிறது வன்முறையான விடயங்கள், இலிகலான செயற்பாடுகள், சமூகத்தை சீர்கெடுக்கிறதான விஷயங்கள், உதாரணமாக அந்த போதைப் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அது வந்துட்டு நியாயமாக பரவி எவ்வளோதான் தடுத்தாலும் நியாயமாக பரவி வந்துட்டு அதன் மூலமாக அதுகளை பிஸ்னஸ் செஞ்சு முன்னோராக்கள் கூட வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து ஆனால் அவர்களை கூட வந்துட்டு யாரும் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை. ஏண்டா பயம், சில பேருக்கு வந்துட்டு பயம், சில பேருக்கு வந்துட்டு தெரியாது, அறியாமல் இருக்கிறாங்க. வந்து அவங்க இன்றைக்கு வந்துட்டு வளர்ந்து கொண்டே போகிறாங்க. வந்துட்டு அதை கூட தடுக்க யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் செஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க என்ன சொல்கிறது எல்லாருக்குமே வந்து நன்மையான காரியம் தான் செஞ்சாங்க. அதை வந்துட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு நன்மை, எங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்மை, எங்களுக்கும் நன்மை. ஸோ எல்லாருக்குமே நன்மையான விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் செஞ்சாங்களே தவிர வந்து ஒரு கஞ்சா விற்கலை, ஒரு குடு விற்கலை, யாரையும் வந்துட்டு கெடுக்கலை, எதுவுமே வந்து நாங்கள் செய்யலை. வந்து நன்மையான காரியங்களை மட்டும் செஞ்சு நல்லதை மட்டும்தான் செஞ்சாங்க. ஆனால் எங்களை வந்துட்டு கேள்வி கேட்குறதுக்கு ஆட்கள் காரணம் என்னென்னு சொன்னால் வந்து பொறாமை. அந்த பொறாமை வந்துட்டு எப்போ வந்துட்டு இல்லாமல் போதோ அன்றைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட சமுதாயம், எங்களோட ஒரு பரம்பரைகள், எங்களோட ஒரு ஜென்ரேஷன் எல்லாமே வந்துட்டு முன்னேறும். கண்டிப்பாக வந்து அதில் மாற்றம் இல்லை. அப்போ அம்மா நான் கதைக்கிற எல்லாமே என்ன சரியா இருக்கோ இல்லை பிள்ளையோ? சரியோ? என்ன காய்ச்சாங்க கடைசியாக கதைக்கிறப்ப கேட்டுக்கொண்டு இல்லை எனக்கு ஞாபகம் இல்லையா, டக்குன்னு மறந்து போகிறேன். வந்து சொல்லுங்க என்ன பிரச்சனை, என்ன காய்ச்சான்? இப்போ தம்பிக்காக தான் காய்ச்சேன். தம்பிக்காண்டி தான் காய்க்காரங்க. இப்போ உங்களுக்கு தம்பி என்ன அவருக்காண்டி தான் காய்ப்பேன். இப்போ கடைசியாக என்ன காய்ச்சான்? உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபக பிரச்சனை இருக்கு. இவரோட தம்பியோட மகன் இந்த யோசனை நித்திரையில் இப்போ போட்டு. உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு புதுமராணி. இது தம்பி அப்போ கொடுத்தான், கொடுப்போம். அவ்வளோ காசு வந்து கொடுப்போம். நான் இதில் எவ்வளோ இருக்கும் 2 பேர் என்ன சொல்லுங்க? அவ்வளோ 20 சொல்ல புரியல. என்னென்னு தெரியும் அதுக்காக அப்படி சரி. அப்போ வந்து இந்த உதவியை செஞ்ச அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றியை சொல்லணும். வந்து அது நாங்கள் பழைய வீடியோவில் அப்டேட் பண்ணாங்க. அது யார் தந்தது, எவ்வளோ தந்தது, இத்தனை மாதத்துக்கு தந்தது, இதெல்லாம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வ்ளாக் சேனலில் வந்து எங்களோட எத்தியோப்பியாவில் எடுத்த வீடியோ ஒரு 1-2 வீடியோ வந்து பெண்டிங் இருக்குது. அதை நாங்கள் போட்டு முடிக்கணும். காரணம்னு சொன்னால் அது ஒரு முழுமை அடையில் வந்து அதே நேரம் நிறைய கஷ்டப்பட்டு எடுத்த நாங்கள் அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ அதை அடுத்த பிரச்சனை வந்து நாங்கள் அடுத்த கணிதத்தை போடுவோம். அது லைஃப் டைம் வந்து எங்களுக்கான ஒரு மெமரியாக வந்து இருக்கணும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இப்போ இன்றைய தினமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட போகிற வீடியோ உண்மையிலே வந்து ஒரு அருமையான வீடியோ, அதுவுமே ஒரு ஹெல்ப்பிங் வீடியோவாக அமையும். வந்துட்டு எத்தியோப்பியாவில் வந்து செஞ்சது. ஸோ மறக்காமல் கூட எஸ்கே வ்ளாக் சேனலில் வந்து அதை பாருங்கள். ஸோ அதை முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஒரு விதமாக அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு வந்துட்டு அதால் வந்து நாங்கள் அந்த வீடியோ முடியும் மட்டும் நாங்கள் வ்ளாக் சேனலில் வந்து அதை தான் நாங்கள் போடுவோம். ஸோ வந்துட்டு பாருங்கள். அதே நேரம் அம்மா நீங்கள் இப்போ வேறு சொல்லணும்னு சொன்னால் சொல்லலாம். இப்போ நேரம் வந்து போகும் எல்லாருக்கும். அது நேரம் அது போகிற பிரச்சனை இல்லை, அது போய் கொண்டு தான் இருக்கும். அது நாங்கள் இப்போ இடையில பிடிச்சி வந்து அப்போ இப்போ அம்மாவுக்கு இப்போ 34-35 வயசு ஆச்சு ஆகும். என்ன 58 இது 50 50 48 48 அந்த 50 ஆகி போட்டு 50 48
ஆனால் ஆள்கிட்ட அந்த முடியல் அதெல்லாம் ஒரு 34-35 வயசுக்காரன் மாதிரி தானே. ஓ ஆனால் ஆளையும் கொண்டே சாக்கோல்ல பார்த்தாங்களே மெலதோண்டி இதுதான் முளைக்கும் இல்லப்படுது 203. எப்போ இந்த முடி வளர தொடங்கிச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு உயிர் வந்தது தெரியுமா. கொஞ்ச நாளாக பார்க்கணும் அவளுக்கு ஊசியும் போட்டு. ஓ அதாவது என்ன சொல்கிறோம் அந்த அந்த சும்மா ஏதோ ஒரு என்ன பிரச்சனை போனீங்க குரசர் கட்டிக்கிட்டு எவ்வளோ என்ன ப்ரெஷர் கட்டி குரசர் 2 அம்மா போடு அது சின்ன கட்டி தான். என்னன்னு சொன்னால் பாருங்க அதான் இன்னைக்கு அம்மா கூட தம்பி என்னங்கோ பிள்ளை என்ன அவன் மகன் சொன்னேன் வார்த்தை ஒன்று தான் இந்த செடியான செத்தால் உன்னையும் கூட்டிக் கொண்டு போகணும். அம்மா உண்மையிலே வந்து சொல்லுவோம்னு சொன்னால் தான் என்ன செய்வேன் தம்பி ஒரு அருமையான படியன். உண்மையிலே இந்த வாழ்க்கையில் நான் கண்டதுக்குள்ளே வந்து உண்மையிலே வந்து 1000 பேருக்கு வந்து 1000 கவலைகள் வந்து வரலாம். இவன் எங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலைப்படுற மாதிரி இப்போ எங்களை பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் தெரியும். பிறந்த நாளும் செய்கிறவையில் இன்றைக்கு தான் நான் அண்ணாவுக்கு கேக் கொடுக்க போகிறேன்ட்டு சரி நான் கவலை என் பிள்ளைக்கு தான் இருந்தாலும் என்னத்துக்கு நான் இப்படி வேணும் கேக் கொடுத்து கவலைப்படக்கூட நான் போகிறேன். ஒரு உடம்புல 3 பிள்ளை போடுற பாடும் வேதனையும் ரெண்டே வெளிச்சது தான் பிள்ளைக்கு 10 யாழ்ப்பாணம் கொண்டு போகணும் ஆப்ரேஷனுக்கு கையில் செய்கிறதுக்கு நெஞ்சில் வச்சுதான் இன்ட்ரெஷன் ஆகுதுன்னு சொல்லி ஒரே எனக்கு ஊசி ஊற்றி ஏற்றி பிள்ளைக்கு ஏலாக போச்சு. இழுத்து நடக்கிற காலை ஒரு உடம்புல 3 டைலர்ஸு கொண்டு வரோம் பஸ்ஸில் இருக்க மாட்டார் ஓட்டு தான் 3 ஒரு உடம்புல 3 திடீர் 2 நான் வீட்டில் மூச்சு கிச்சு வந்தால் வந்து ஆட்டு தான் பிடிச்சி கொண்டு வரலாம் சாமத்தில் 2 அவங்க கேட்டேன். அது சொல்கிறோம் அம்மா அண்ணா அம்மா மாமி கவர்மெண்ட் அது தன்மையிலே வந்து பாருங்க இப்போ கூட அடி எங்களை கேட்க ஹெல்பிங் வீடியோஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணக்குள்ளே வந்து ஒரு சிலர் யோசிப்பாங்க என்ன தெரியுமா. இப்போ எங்களுக்கு வந்து எந்த ஒரு காசும் வராமல் நிப்பாட்டிட்டோம் நான் எங்களோட வளர்ச்சியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ எங்களோட படம் முடிஞ்சுது அப்படின்னு வேற நினைப்பாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் உண்மையே இல்லை என்ன சொன்னால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்து வாழும் அதில் வந்து மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் யோசிச்சுப்பாங்க. இப்போ இந்த அம்மாவோட கண்கலங்கைக்குள்ளே இன்றைய தினம் வந்து அதாவது ஒரு பர்த்டேன்னு சொன்னால் இவன் நானாக இருந்தால் கூட இப்படி எழுப்பினா என்ன யோசிப்பேன். சரி வந்து விளம்புறேன் முழுகுறேன் குளிக்கிறேன் ஒரு கோயிலுக்கு போகிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் வந்து பின்னிடம் ஒரு கேக் கட் பண்ணுறேன் சவரங்கள் எல்லாம் வருதுகள் ஒரு 2-3 கிஃப்ட் வருது வந்து சந்தோஷமாக கொண்டாடுறோம் ஒரு பாட்டை போடுறோம் ஆடுறோம் அதுதான் வந்துட்டு பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் தம்பி வந்து பிறந்தநாளுக்கு வந்துட்டு கேக் தந்து போட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டு டயாலிசிஸ் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வேதனை எவ்வளோ தூரம் ஒரு கொடுமையானது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்க்குறதுல ஒரு 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 5% 10% ஆட்கள் வந்து கட்டாயம் வந்து ஒரு ஃபேக் ஐடி ஒரு எரிச்சல் பிடிச்சவங்க நீங்கள் பார்ப்பீங்க கட்டாயம். ஸோ பார்க்கும்போது நீங்கள் கமெண்ட் எழுதும்போது வந்துட்டு ஓகே நீங்கள் என்ன விடுங்க அதாவது வந்து இப்போ எனக்கு எதிராக எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறத வந்து விடுங்க ஒரு நிமிஷம் வந்து அவங்களோட நிலைமையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு அன்றைக்கு ஒரு நல்லதின்றார் நீ ஒரு ஆணியம் வந்து பிடுங்க வேண்டாம் அதை வந்து வெளியில் இருக்கவங்க வந்து அவங்க போய் நேரடியாகவே செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட் ஓகே அதையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இருக்கிறேன் பருத்துறையில் இப்போ நான் இப்போ சரி நான் ஃபாரின் போயிட்டேன்னு வச்சுக்கொள்ளுமே வந்து நான் வந்து பருத்துறையில் இருந்து ஃபாரின் போயிட்டேன் சரி நான் இப்போ கொஞ்சம் ஓரளவு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து நான் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் பேருக்கு நான் வந்து உதவி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு எங்கே யோசிப்பேன் ஓகே வந்து எங்களோட ஏரியாவை யோசிப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே ஒரு என்ன சொல்கிறேன் அந்த வயோதிப மடங்கள் அந்த அதே வந்து என்ன சொல்கிறேன் அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற இடங்கள் ஸோ அந்த மாதிரி இடங்களை தான் நான் வந்து டார்கெட் பண்ணுவேன். காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு அதை விட்டால் ஒரு இடங்கள் தெரியாது. என்னென்னு சொன்னால் இப்போ கஷ்டம்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் அதைத்தானே வந்து மெயினாக யோசிப்போம். அப்போ அதையும் தாண்டி இப்படி வந்துட்டு நாங்கள் உண்மையிலே வந்துட்டு ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு ஏரியாக்களை உள்ளட்டு ஒவ்வொரு கஷ்டப்பட்டவங்களையும் வந்து கதைச்சி அவங்களோட மனவேதனைகளை அறிஞ்சு அதை நாங்கள் தெரியப்படுத்தி அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை வந்துட்டு பகிர்ந்து கொள்ளும் போது தான் ஈவன் நான் கூட வெளியில் இருந்தாலுமே நான் அந்த வீடியோவை நான் எதாச்சியாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரைட் இப்போ ஒரு ஆள் வந்துட்டு உண்மையிலே நம்பிக்கையாக செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவரோட கதைச்சி அந்த அதாவது வேறுபட்ட பல குடும்பங்களுக்கு பல இடங்களுக்கு பல பிரதேசங்கள் மற்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த உதவிகள் பறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக நீங்கள் கடந்த ஆண்டுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் மூலமாகவே வந்து
நிறைய நினைக்கிறேன் வந்து எத்தனையோ லட்சம் மில்லியன் கோடிக்கணக்கான உதவிகள் வந்துட்டு போயிருக்கும் வந்துட்டு, அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் போகிற அதே டைமில் அந்த உதவிகளை செஞ்சவங்களும் ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. காரணம் வந்து அவங்க கொள்ளை அடிச்சில்லை. எந்த ஒரு வேலையை செய்யும் போதுமே அதற்கான ஊதியத்தை வந்து கடவுள் வந்து வச்சிருப்பார். அந்த மாதிரிக்கு எங்களுக்கான ஒரு ஊதியமாக வந்துட்டு இருந்தது இந்த யூடியூப் வருமானம். ஸோ அது மூலமாக நாங்கள் வளர்ந்துருக்கோம். நீங்கள் ஒன்று தான் யோசிக்கணும். அவங்க வந்து காசு அனுப்புகிறாங்க, அதை வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு அனுப்புகிறாங்க, அதை நாங்கள் கொண்டு போயிட்டு நேர்மையாக கொடுக்குறோமா, அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதை கூட நாங்கள் கொடுக்கலை அப்படின்றத நீங்கள் அறிகிற பட்சத்தில் உண்மையிலேயே வந்து நீங்கள் ஒரு நியாயமான கருத்தை வந்துட்டு முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். அவன் ஒரு தான் இருக்கிறான் வந்துட்டு அவனுக்கு அதுதான் வேலை. அந்த ஒரு சேனலில் ஓப்பன் பண்ணி என்னைய கல்லன்னு சொல்கிறக்கண்டே ஒரு சேனலில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே இவருக்கு வந்துட்டு காசு அனுப்பாதீங்க, இவன் வந்துட்டு நீங்கள் கொடுக்குறதுல அரைவாசி தான் கொண்டு அங்கால கொடுக்குறான்னு சொல்லி வந்து அவன் கழிச்சிட்டே இருப்பான். அப்போ கழிச்சிட்டே இருப்பான்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு ஆக்களுக்கு எவ்வளோ காசு வந்தது அப்படின்றத வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதி வச்சு எல்லாத்த டீட்டெயிலும் வாசித்து இவ்வளவு தான் வந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம லைவாக வச்சு வீடியோவில் வச்சு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த வீடியோ வந்து நம்ம அதுக்கு பிறகு எடிட் பண்ண இயலுமா அஃப்கோர்ஸ். பட் வந்துட்டு எடிட் பண்ணினா கூட எடிட் பண்ணுறதால என்ன லாபம் வந்து ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்த டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணணும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு வீடியோவில் வந்துட்டு இவங்களுக்கு இவ்வளவு காசை வந்துட்டு கொடுத்து போட்டு நம்ம அதை அவங்கள்ட்ட திருப்பி வாங்கவும் முடியாது. உண்மையிலேயே ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் அப்படி ஒரு காரியத்தை கடைசி வந்து செய்ய மாட்டான். ஏன்னு சொன்னால் ஏழைகளுக்குன்னு சொல்லி வந்த பணம் என்ன எங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கத்தாலையும் வரையலைன்னு சொன்னால் கூட பரவாயில்லை, எங்களுக்குன்னு சொல்லி கடவுள் ஆசீர்வாதத்தால் நல்ல ஒரு வருமானம் இருக்குது. என்ன அப்படி இருக்கைக்குள்ளே வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கொடுக்குற காசில் வந்துட்டு வாங்குறது மனசாட்சிக்கு விரோதமான செயல். அப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லி எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தூரம் உங்களுக்கு என்னதான் இந்த பிரச்சனையோ தெரியாது. ஓகே, நான் வந்துட்டு ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேன் வந்து ஓகே, இப்போ நான் இல்லாட்டிலும் யார் இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து ஒரு முன்வந்து ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் செய்ய முடியும், உங்களால் ஊக்குவிக்க முடியும்னு சொன்னால் நீங்களும் சேர்ந்து செய்யலாம். அப்படி இல்லையா ஓகே நமக்கு எது செட் ஆகலை, நம்ம விட்டுட்டு தூரமாக போயிருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் விலகிட்டீங்கன்னு சொன்னாலே காணும். மற்றவனுக்கு ஒரு உபத்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக தயவுசெய்து இந்த உலகத்தில் வந்து யாருமே இருக்காதீங்க. அது வந்துட்டு கூடாது அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லிக்கொண்டேன். என்னம்மா நான் சொல்கிறேன் சரிதானே? என்ன சொன்னாங்க கடைசியாக? கொடுக்குற தன்மை இருக்கணும். கொடுக்குற தன்மை இருக்கணும். ஓகே, ஸோ வந்துட்டு இப்படி தான் நாங்கள் சும்மா பம்பலாக வந்து கதைக்கிறது, அதை கூட வந்துட்டு தப்பாக வந்துட்டு கதைக்கிற ஆக்கள் இருக்காங்க. சரி, எனிவே பரவாயில்லை, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் தானே. ஸோ அவருக்கு வந்துட்டு எல்லாம் தெரியும். ஈவன் நாங்கள் கூட ப்ளஸ் செஞ்சாலுமே அவருக்கு வந்து தெரியும், பார்த்து கொண்டு தான் இருப்பார். ஸோ அதுக்கான தண்டனைகள் எங்களுக்குமே கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. வந்து நாங்கள் இப்போ முடிச்சுக்கொள்ளும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அம்மாவை வந்து தம்பிகிட்ட போகணும், வந்து போய் நீ அவரை கூட்டிகிட்டு போயிட்டு சரி பர்த்டே ஆனே அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யுங்கம்மா சரிதானே. வந்து அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் ஃபைனலாக சொல்லி கொண்டு போகிறேன் நான். என்னென்றால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்றால் வெளியில் உள்ளவங்க மட்டும் மரத்தில் பிடுங்கிறது இல்லை, எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. நீ உண்ட காசுலேயும் கூடண்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம், அதில் கூட எந்த மாற்று காலத்துக்கும் இடமே இல்லை. ஈவன் நேற்று கூட இரவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சடனாக ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி இனியில் என்ற ஒரு எமர்ஜென்சி கேஸ், ஒரு இனியில் என்ற ஒரு ஆபத்தில் மாட்டிகிட்டே வந்து அதை நான் யார் இன்னார்ன்னு சொல்ல விரும்பினேன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து அவர் பார்த்தா வந்து மெனவர்த்தப்படுவேன். என்னென்று நான் வந்து அவருக்கு செஞ்சு போட்டு நான் அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நான் உங்களுக்காண்டி சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 59,000 எஸ் நினைக்கிறேன் வந்து 1 மினிட் பார்த்து சொல்லும் வந்து 57,362 காசு வந்து அவருக்கு அந்த ஒரு ஆபத்துலேருந்து அவரை நாங்கள் தப்பி வைக்கணும் அப்படின்ற காரணம் வந்துட்டு செஞ்சுருந்தோம் அந்த ஒரு காரியத்தை. அதே மாதிரி இந்த வருஷம் பிறந்ததுக்கு மட்டுமே நிறைய வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ கூட நான் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ இவங்களுக்கு இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு 20 லட்சம் ரூபா காசு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த 20 லட்சத்தையும் நான் வந்து ஒரு ஆளாக செய்யும்படி நான் கேட்கவே இல்லை. இந்த வீடியோ வந்து ஒரு 10,000 பேர் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு 10,000 பேர், ஒரு 10 பேர், ஒரு 20 பேர், ஒரு 30 பேர், 40 பேர் நீங்கள் மனம் வச்சாலே வடிவாக செய்யலாம். வேணும்னு சொன்னால் அதில் ஒரு ஆளாக நானும் இருக்கேன், நான் ரெடின்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களோட வன்மத்தை பாருங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால்
நீ ஏன் செய் உதவியை ஃபுல்லாக நீ ஏன் செய் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு செய்யவும் மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் நான் தனியாக எப்படி செய்யணும் வந்து இப்போ ஒவ்வொரு தேவைகளும் வந்துட்டு பல விதமாக இருக்கும். இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு 20 லட்சம் தேவைன்னா 20 லட்சத்தை நான் தனியாக கொடுக்கலுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வந்துட்டு. இல்லாட்டி அப்படி தான் நான் யாரையுமே வந்துட்டு திணிச்சிருக்கேன். நான் ஒரு நாளுமே இல்லை. பார்க்குறவங்க அதுவும் வந்துட்டு இருக்குதோ இல்லையோ தங்களால் முடிஞ்சவங்க அதை அனுப்புகிறாங்க. அதை பல பேர் அனுப்பும்போது அந்த ஒரு அமௌண்ட் வந்துட்டு கலெக்ட் ஆகி நாங்கள் கொண்டு போய்ட்டு கொடுக்குறோம். என்ன அப்போ ஒரு வருஷத்தில் வந்து இப்போ ஒரு ஆள் வந்துட்டு யோசித்து வச்சுருக்காரு. அதனால் இவ்வளோ தான் ஏழும் ஒரு 50,000 1 லட்சம் இந்த வருஷத்துக்கான ஒரு அமௌண்ட்டாக நான் வந்து யோசித்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ஆள் 1 லட்சம் ரூபாய் இந்த வருஷத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன்னு யோசித்தாலும் 100 பேர் அனுப்பினாலே அந்த காசு வந்து ஒரு கோடியாக மக்களுக்கு வந்துட்டு உதவியாக போய் சேரும். வந்து என்ன வேணும்னு சொன்னால் அதில் ஒரு பங்கை வந்துட்டு நானும் இருக்க தயார். ஆனால் அந்த 1 கோடியையுமே வந்து நீ தான் செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வன்மம் இருக்குமென்னு சொன்னால் நான் வந்துட்டு என்ன தான் செய்யலும். ஸோ அந்த அப்படியான ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு மாற்றிக்கொள்ளுங்க. வந்துட்டு எல்லாருமே வாழ்க்கையில் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு உதவிகள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க வந்து. பட் வந்து அதை யாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அதாவது நம்ம வந்து செய்கிறத யாருக்கும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு ஆக்கள்கிட்ட பணத்தை வாங்கி நான் செய்யும்போது அதுக்கு வந்துட்டு நான் நாணயமாக இருக்கணும். அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் செய்கிறது, எல்லாம் வந்து கதைக்கிறது, எல்லாம் வெளிப்படுத்துறது. அதுலேயும் குறிப்பாக நாங்கள் ஃபனியாக வந்துட்டு கதைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும், பார்க்குறவங்க சிரிக்கணும் அப்படின்ற மட்டும்தானே தவிர யாரையும் கேலி செய்யணும் மட்டும் இல்லை. நம்ம பேச்சு நான் காய்ச்சிக்கிறேன் இல்லை. ஓகே அப்போ ரைட். ஓகே நாங்கள் இப்போ அம்மா வழி அனுப்பி வைப்போம். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அடுத்த 17ஆம் தேதியா 2023 40 நாட்கள் இருக்குது. கடவுளா என்னென்னு சமாளிக்க போகிறீங்களோ எனக்கு தெரியாது. சிலவளை இந்த வீடியோ பார்த்துட்டோமா யாரும் அந்த அம்மாவுக்கு நான் எதுவும் கொஞ்சம் காசு கொடுக்க விரும்புகிறேன் ஐயான்னு சொன்னால் நான் அதை உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அனுப்பக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கு முறையை செஞ்சு போட்டு நான் அவையோட கதைச்சி போட்டு அதை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு போட்டு நான் திருப்பி உங்களை கூப்பிடுவேன். அது உங்களுக்கு கிடைச்சா பிறகு அது ஒரு இந்த அம்மாவுக்கு நேரம் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் வெளிப்படுத்தி விடலாம். சரி தானே? ஏன்னா நான் இனி அதை நான் வாங்கி தர்ற அளவுக்கு இல்லைன்னு சொன்னால் அது வேணாம். அதை யாருமே விரும்பலை. எங்களுக்குமே அப்படியான ஒரு பேர் வேணாம் தானே. சரி நம்ம நேர்மையாக செயற்பட்டோன்றதெல்லாம் இது அது வேறு கதை. அப்படியான ஒரு விஷயம் வேணான்றதால நாங்கள் அப்படி ஒரு வழியே செய்வோம். சரியாம்மா? ஓகேண்ணா. அப்போ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நான் சொன்ன மாதிரிக்கு அந்த எத்தியோப்பியா சீரிஸ் நீங்கள் வந்து அந்த சேனலில் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.